நம சிவாய. அன்பான தெய்வ மகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். நம்ம இந்து சாஸ்திரப்படி நாம் கோயிலுக்கு போனால் ஒரு விநாயக பெருமான் கோயிலுக்கோ இல்லை அம்பாள் கோயிலுக்கோ இல்லை சிவபெருமான் ஆலயத்துக்கோ இல்லை நம் குலசாமி ஆலயத்துக்கோ நாம் போகும்போது முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த கனியை நாம் நிச்சயமாக கொண்டு போவோம். மலர்கள் கூட இந்த கனியை நாம் நிச்சயமாக கொண்டு போவோம் இல்லைங்களா? ஆனால் அதே கனியை நாம் வெள்ளிக்கிழமை நாள்லையோ செவ்வாய்க்கிழமை நாள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ நாம் சுற்றி போடுவோம் வீட்டுக்கு இல்லைங்களா? சில இடத்துல அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சுற்றி போட்ட எலுமிச்சை பழத்தில் கொண்டு போய் நடு ரோட்டில் போட்டுருமே, அது எப்படி நியாயமாக இருக்கும்? போடலாம், நம்ம சுற்றி கழித்து நம்ம கொண்டு போய் நடு ரோட்டில் நம்ம போட்டுடுறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வீட்டில் மீண்டும் காலெல்லாம் அலம்பி வீட்டில் சுவாமிகளில் நம்ம சாமி கும்பிட்டு பகவானை எனக்கு என்ன திருஷ்டி இருந்தாலும் போயிட்டோன்னு சொல்லி நாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் மறுநாள் காலையில் எந்திரிச்சோ இல்லை அன்றைக்கி இரவோ நம்ம சுற்றி போட்ட அன்றைக்கி இரவோ இல்லை மறுநாள் காலையிலையோ அந்த நம்ம சுற்றி போட்டு வந்த அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சிட்டு போகிறவங்களோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை? அந்த மிதிச்சிட்டு போகிறவங்க எப்படியெல்லாம் நம்மளை திட்டுவாங்க. என்னடா நடு ரோட்டை இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டும்போது அந்த ஒரு சாபன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு திட்டக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் யாருக்கு சேரும்? நம்மளைத்தானே சேரும். அதனால் சுற்றி போடுங்க. சுற்றி போட அந்த இடத்த 5 நிமிஷம் கழித்து மீண்டும் போய் ஒரு குச்சியிலையோ இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எதையாவது தள்ள முடிஞ்சு அதை தள்ளி விட்டுருங்க. அப்போ அது யாரும் மிதிக்க மாட்டாங்க. நம்ம திருஷ்டி நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி நிச்சயமாக கழிச்சிருக்கும். ஏன்னா அதை சுற்றி போடும்போதே திருஷ்டி கழிச்சிடும். ஏன்னா இந்த எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஏன் நம்ம வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைனாலையோ ஏன் நம்ம சுற்றி போடுறோம்? நமக்கு இருக்க திருஷ்டியெல்லாம் போட்ட பகவானே அப்படின்னு சொல்லி ஒரு கனி அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நம்ம திருஷ்டி போடுறதுக்கோ இல்லை நம்ம பூஜை பண்ணிட்டு சுவாமியில் அறையில் வைக்கிறதுக்கோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான இதை பிடிச்சிருக்கு. ஒரு புனிதமான இடம் இந்த எலுமிச்சைப்பழம் கனி ரொம்ப பிடிச்சிருக்குங்க இல்லைங்களா? அப்புறம் அற்புதமான அந்த கனியை நாம் சுற்றி போட்டு கொண்டு போய் நடு ரோட்டில் நம்ம போடலாமா? அதை மிதிச்சுட்டு போகிற மக்கள் எப்படியெல்லாம் திட்டுவாங்க இல்லைங்களா? நமக்கு வேணும் அது சாதாரணமாக இருக்கலாம். அதை நாம் ஒரு விஷயத்துக்கு வரலாம். மற்றவங்க போட்டு விட்ட அந்த எலுமிச்சை களியை திருஷ்டி போட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நான் போய் மிதிச்சா எப்படி இருக்கும்? நமக்கே எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எலுமிச்சை பழ கனியை நம்ம சுற்றி போட்டோம்னா நடு ரோட்டில் போடுங்க. ஆனால் சுற்றி போடுறதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை அகட்டிடுங்க. அந்த பக்கம் ஒரு குச்சியிலையோ எதுலேயோ ஒன்று அகட்டிட்டு மீண்டும் கை கால் கழுவி மீண்டும் சுவாமியில் நீங்கள் கை எடுத்து கும்பிட்டு பகவானை நீயே துணை, நான் திருஷ்டி போட்டேன் ஆனால் நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட நீங்கள் இது சொல்லலாம். புண்ணிய பதிவு ஆயிக்கும் இல்லைங்களா? நம்ம திருஷ்டி கலைக்கிறதுக்காக நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கலாமா இல்லைங்களா? அற்புதமான இடம் பிடிச்சிக்கிற இந்த கனியும் நம்மளை சபிச்சிடக்கூடாது. பார், என்னை கொண்டு போய் நடு ரோட்டில் போடுறான்னு சொல்லி அதை நம்மளை சபிச்சிடக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மனிதருக்கு சமம் இல்லைங்களா? அதனால் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு எலுமிச்சப்பழம் அது ஒரு மனிதருக்கு சமம், ஒரு புனிதமான ஒரு தேவ சக்தியில் இருக்குது எலுமிச்சப்பழம். பார்த்து அதை எங்கேயாச்சும் போனால் எலுமிச்சப்பழம் கொண்டுட்டு போங்க கூட, சுவாமி நமக்கு பாதுகாப்பு வராங்கன்னு சொல்லி நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து கடைப்பிடிக்கணும். திருஷ்டி போட்ட கையோட கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை போய் அகட்டிடுங்க. மற்றவங்களோட சாபனம் நமக்கு வேண்டாம் இல்லைங்களா? பகவானே பெருமானே நாராயணர் ஓம் நமச்சிவாய். அழகான இடம் பிடிச்சிருக்கிற இந்த கனிக்கும் நானும் தலைவணிக்கு இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாம் இறைவனுக்கு கோயிலுக்கு போகும்போது நம்ம கூட வருது, நமக்கு ஒரு திருஷ்டி கழிக்கும் போது இது உதவி பண்ணுது. இதுக்கு கொடி நன்றி பகவானே. இதை செஞ்சு திருஷ்டி போட்டிங்கன்னா எலுமிச்சைப்பழமோ இல்லை பூசணிக்காய் பற்றின வீடியோ அது ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க சில பேர். அதில் குங்குமெல்லாம் போட்டு காசு போட்டு அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதுக்குண்டான வீடியோ என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அதில் என்ன சொல்ல வராங்கன்னுட்டு. இப்போதைக்கு இந்த வீடியோவோட நான் என்னுடைய அன்பான வார்த்தைகளை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். இதோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா? ரோட்டில் நீங்கள் நைட்டு பார்க்கணும். ஃபுல்லாக நம்ம நடக்கிற பாதையெல்லாம் சில இடத்துல சுற்றியாக போட்டிருப்பாங்க. காலையில் ஒரு வாக் போகிறவங்களோ ஒரு பால் வியாபாரம் பண்ண போகிறவங்களோ இதை ஒரு மாடோ அதோடைய உணவுக்காக தேடி வரும். அவங்க அதெல்லாம் மதிச்சா எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்கு தெரியுமா வரும்? அதை யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தாங்க அது தொடரும்.
அப்படியெல்லாம் வேண்டாம். யாருடைய சாபனத்தையாவது நாம் ஏற்றுக்கணுமா? வேண்டாமே. சுற்றி போட்டிங்களா, கொஞ்ச நேரம் கழித்து அதை கொண்டு போய் கொஞ்ச நேரம் கழித்து அதை அகட்டிருங்க. ஒருவேளை நம்ம நைட்டு தூங்கிட்டோன்னு சொன்னால் மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் கூட்டும் போது அதையும் கூட்டி தள்ளி அந்த பக்கம் அகற்றிடுங்க. அது துஷ்டிப்பாடு இருந்துட்டு போகுது, ரோடு தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏனென்றால் பூமா தாய் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறா இல்லையா? அம்மாவோட வேலையே தானே. இந்த பூலோகத்தில் நான் என் மேலே என் தோள் மேலே நான் சுமந்துட்டு இருக்கிறேன். என் மக்களை எப்படி என்னை வழிபாடு பண்ணுறாங்க, எப்படி என்னை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தாயும் ஆசிர்வதிக்கணும். அந்த தாய் வருத்தப்படக்கூடாது. பூமா தாயே, நீங்கள் மனிதர்களை மதிக்காமல் இருக்கலாம், அந்த பூமா தாயை மதிங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சுற்றியெல்லாம் போடும்போது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நடு ரோட்லெல்லாம் போட்டாதீங்க, அந்த 3 முக்கில் போட்டாதீங்க. தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க. போட்டிங்கன்னா கூட அந்த பக்கம் போய் அகட்டிருங்க, சரிங்களா? இது நீங்கள் மனிதர்கள் கொடுக்குற வேண்டிய மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூமா தாய்க்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஏனென்றால் நமக்கெல்லாம் தாயவள், நம்மளை அவ்வளோ அழகாக சுமக்கிறாங்க தன் தோள் மேலே. பூமா தாயே, இந்த மனித குலத்தில் யாராவது தப்பு பண்ணியிருந்தா எல்லாரையும் மன்னித்து அவங்களுக்கு நல் புத்தி சொல்லி அம்பாள் நம்மளை வழிநடத்துவான்னு சொல்லி நானும் நம்புகிறேன். அம்மா நமக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றவங்க மூலியமாகவோ ஒரு குருக்கள் மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் தான் அது கேட்டுக்கிறது இல்லை இல்லைங்களா? அதெல்லாம் கேட்டுக்கணும். ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். ஒன்றும் தப்பு இல்லையே. இது நாமளாக பேசுவோம் இல்லை. இப்போ நான் பேசுகிற இந்த நல் வார்த்தைகள் கூட பகவான் பேச வைக்கிறார் இல்லையா? இந்த சொல்மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதானே நம் வேலையே. தெய்வ பணி செய்கிற யாராக இருந்தாலும் இந்த நல் சொல்லுகளை சொல்லுவது தானே நம் வேலையே. அதுதான் இந்த சொல்கள் உங்களுக்காக. தயவு செஞ்சு இந்த எலுமிச்சம்பழம் யாருமே நடு ரோட்டிலலாம் போடாதீங்க. போட்டாலும் அகத்திருங்க. அந்த பூமாதேவிய நம்ம தாய் தேவியவள், அம்மையவள், அந்த பூமா தேவியோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கட்டும். இன்னும் நம்ம எத்தனோ ஜென்மங்கள் இந்த பூமி மேலே வாழ வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா? வாழுவோம், பிறரையும் வாழ வைப்போம். நல் வழியில், நல் பாதையில், உலக நலனுக்காக வாழ்வோம். நமக்கு தெரியாமல் கூட யாருக்கும் நாம் தீமை பண்ண வேண்டாம். நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பிறருக்கும் தெரியட்டுமே. சும்மா கேஷுவலாக தான் இதில் நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப உட்காந்து மணிமணியாக பேசலை. இருக்கிற விஷயத்தை உள்ளதை நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவில். பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் இதை பார்த்துக்கிட்டோமே, தெரிஞ்சுக்கிட்டோம். செய்கிற சின்ன விஷயங்களும் நாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. அப்பனையே சிவபெருமானையும் தாய் தந்தையே குலசாமியாக எனக்கு வழி நடத்துகிறார் பகவானே. என் தாய் தந்தையை போற்றி, என் குலசாமியே போற்றி, என் வெற்றியில் முருகரையே போற்றி போற்றி, என் வெற்றி முனிதான வீரமுனிதான மிருக பெருமானையே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம சிவாய்.